இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க பொண்டாட்டி வீட்ல இல்ல, பூமியும் இன்னும் வீட்டுக்கு வரல. இத வச்சே உங்களுக்கு புரியலையா? பூமி காணாம போனதுக்கு காரணம் உங்க பொண்டாட்டி தான். கொஞ்சம் பொறு. அவ எங்க போயிருக்கா? சொல்லு, அவ எங்க போயிருக்கா? அது தெரியல டாடி. கண்டிப்பா அவ பூமியை ஏதாவது பண்ணிருப்பா. அவ வீட்ல இல்லன்னா ஏதோ ஒரு வேலை விஷயமா கூட வெளியே போயிருக்கலாம்ல. ஓ, அப்படி என்ன வேலைன்னு போன் பண்ணி கேளுங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே புரிய வரும். கேளுங்க. சொல்லுங்க மாமா. எங்க இருக்க? என்னாச்சு மாமா? இப்போ நீ எங்க இருக்க? மாமா என்ன இவ்வளவு கோவமா பேசுறாரு? ஒருவேளை உண்மைலாம் தெரிஞ்சு போயிடுச்சா? நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. இப்போ நீ எங்க இருக்க? மாமா, நான் பியூட்டி பார்லருக்கு வந்த மாமா. அப்போ ககன் எதுக்காக பூமி காணாம போனதுக்கு நீதான் காரணம்னு வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்? ஐயோ, அப்படியா? என்ன சொல்றீங்க மாமா? அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த ககன் கிட்ட சொல்லுங்க மாமா, ரோட்ல போற குப்பை பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து என் தலையில கட்ட வேண்டான்னு. நீங்க என்ன மாமா, அவன் ஏதோ சொல்றான்னு அத நம்பி எனக்கு போன் பண்ணி விசாரிக்கிறீங்க? முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க. சரி, நீ கிளம்பி வா. சரிங்க மாமா. இவன் ஒருத்தன் புத்துக்குள்ள இருக்கிற பாம்ப சீன்ற மாதிரி என்ன சீண்டிக்கிட்டே இருக்கான். இந்த பூமி யாரு? அவனுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். இவளால எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு தெரிஞ்சதுன்னா இவ்வளவு உயிரோட விட மாட்டேன். ஏய் அம்மா, அவ உயிரோட இருக்கணும்னா உண்மைய சொல்லியே ஆகணும். இல்லனா அவளை கொன்னு தூக்கி எறிங்க. சரிங்கம்மா. நீ கேட்டில, அவ பியூட்டி பார்லர்ல இருக்காளாம். இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் நாங்க பண்ண மாட்டோம்டா. பியூட்டி பார்லர்ல, அதுவும் இந்த டைம்ல? உங்க பொண்டாட்டி சொன்னத நீங்க வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். எனக்கு தான் எந்த சம்பந்தம் இல்லன்னு அவ சொல்றாள்ல. சரி, இல்லன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தா என்னால உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது. ஒருவேளை ஆமான்னு தெரிஞ்சதுன்னா உங்க பொண்டாட்டிய என்கிட்ட இருந்து அந்த ஆண்டவன் நினைச்ச கூட காப்பாத்த முடியாது. சொல்லி வை உன் பொண்டாட்டி கிட்ட. டேய் ககன், என் பொண்டாட்டிக்கு எந்த சம்பந்தம் இல்லன்னு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. அண்ணா, பூமி ஏன்னா இன்னும் வீட்டுக்கு வரல? யாரையோ பாக்கணும்னு காலையிலேயே வீட்டுல இருந்து கிளம்பினாடா. இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வந்து சேரல. அதுக்கு காரணம் கண்டிப்பா உங்க அத்தையா தாண்டா இருப்பா பாரு. ஆமாண்ணா, அவங்களை யாராவது எதிர்த்து பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது பூமி எதிர்த்து பேசியிருக்கா, சண்டையும் போட்டிருக்கா. உங்க அத்தை சும்மாதான் தெரியாதுன்னு சொல்றாங்களே தவிர அவங்களுக்கு கண்டிப்பா எங்க இருக்கான்னு தெரியும்.
பாவம் பூமி எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ. ச்சே. ஹலோ சார் சார் நான் தான் சார். என்னை யாரோ கடத்திட்டாங்க சார். பூமி, யாரு யாரு உன்னை கிட்னாப் பண்ணது? நீ எங்க இருக்க சொல்லு. அது வந்து சார் நான் போன கொடு. ஹலோ ஹலோ பூமி. ஏய் என்னடி உன்னை கிட்னாப் பண்ண விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கியா? இங்க யாராலையும் வர முடியாது. பூமி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. Come on, pick it. The number you are calling is either switched off or not reachable at the moment. என்னாச்சுண்ணா? Switch off. ச்சே. பூமி யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கடா. யாருண்ணா? எங்க இருக்காளா அவ? அந்த பிளேஸ் தெரியாது. வேணும்னா நான் ஒன்னு பண்றேன். இந்த நம்பரை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி எனக்கு சொல்லு. நான் போயிட்டு அவளை கெஸ்ட் ஹவுஸ்ல எங்கேயாவது வச்சிருக்காங்களான்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஓகேண்ணா. அண்ணா பார்த்து ஜாக்கிரதை. யூ டேக் கேர். என்னடா என்னாச்சு? அண்ணே என் மொபைல்ல எனக்கே தெரியாம யாருக்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு இருந்தானே. யாருக்கு ஃபோன் பண்ண? யாருக்கு பண்ணணுமோ அவங்களுக்கு தான் பண்ணேன். உனக்கு எதுக்கு? ஏய், என்னதான் அடிச்சாலும் இவன் நம்ம பேச்ச கேட்க மாட்டான். ஏற்கனவே தப்பிச்சு போக பார்த்து நம்ம எல்லாரையும் திட்டு வாங்க வச்சுட்டா. இப்ப யாருக்கோ ஃபோன் வேற பண்ணிருக்கா. இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது நம்ம உயிரை எடுத்துருவாங்க. மேடம்க்கு தெரியறதுக்கு முன்னாடி நாமளே இவளை கொண்டுலானே. ஏய், கொல்றான்னு சொல்லியே பயப்படாம இருக்கா பாரு. நாம இவளை பயப்பட வைக்கணும். இப்ப என்னென்ன பண்ணலாம்? ஏய், உயிரை விட விலை வசந்தது பொண்ணுங்க கிட்ட மட்டும்தானடா இருக்கும். உங்ககிட்ட எப்படி உண்மையை வரவழைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ உடனே போய் சரக்கு வாங்கிட்டு வாடா. எனக்கு புரிஞ்சிருச்சுண்ணே. அப்ப இன்னைக்கு ராத்திரி முழுக்க சிவராத்திரி தான். வாங்கிட்டு வரேன்.